வணக்கம். சென்னை குருவாஞ்சேரியில இருக்கக்கூடிய கிரீன்லாண்ட் நர்சரிக்கு நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க நம்ம வியட்நாம் பலா செடியை வந்து நம்ம நிறைய சேல்ஸ் பண்றோம் இல்லையா, அதுல ஒரு பிஞ்சு வந்திருந்தது சின்ன செடியில. அதை கட் பண்ணி, அதாவது தூர போடுறதுதான், அதாவது நம்ம தேவையில்லைன்னு கட் பண்ணி வச்சிருந்தேன். வேணாம் அதை கொடுங்கன்னு கேட்டாங்க. என்ன பர்பஸ்க்காக வேணும் அதை கேட்டீங்க? சார், இது அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த பலாக்காய் வந்து இட் இஸ் வெரி ரிச் இன் ஃபைபர். ஓகே. இந்த சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் நம்ம வெஜிடேரியனா சமைக்கும் போது. அண்ட் எங்க வீட்டுல எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச ஒரு காய் இது. நாங்க வந்து இதுல வந்து நாங்க தெலுங்கு, நாங்க வந்து இதுல குழம்பு பண்ணுவோம். கேரளா இல்லையா? நான் கேரளா மலையாளி தானே அதிகமா விரும்புவாங்க. இல்ல, எங்க வீட்டுல நாங்க இது சமைப்போம். இது குழம்பு பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்துட்டு இப்ப புதுசா நான் வந்து ஜாக் ஃப்ரூட் பிரியாணி பண்றேன், நல்லா இருக்கு. அண்ட் இதுல சப்ஜி பண்ணுவோம், ரோட்டி சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நம்ம சோயா பீன்ஸ் பிரியாணில போடும்போது வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். சோயா சங்க்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நீங்க உங்க வீட்டுல என்ன சமையல்? இன்னைக்கு வந்துட்டு நம்ப மாட்டீங்க, இந்த ஜாக் ஃப்ரூட் பிரியாணி தான் நான் செஞ்சேன். கட்டாயமா எடுத்து வந்திருக்கேன். இத போய் நீங்க ஜாக் ஃப்ரூட் பிரியாணி தான் பண்ண போறீங்க? பண்ணுவேன், இல்லன்னா குழம்பு பண்ணுவேன், சப்ஜி பண்ணுவேன், எது வேணா பண்ணுவேன். அது வீட்ல எல்லாரோட விருப்பத்தை பொறுத்து. ஓகே, உங்க மூலம் ஒரு மெசேஜ் கஸ்டமருக்கு கிடைக்குது. அது ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி.